ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 26 ஓவி 99. நீ இப்பொழுது உன்னுடைய மகனை சாய்பாபாவை தரிசிப்பதற்காக ஷீரடிக்கு அழைத்துச் சென்றாய். அதே போல முன்பு உன்னுடைய தந்தை உன்னை அக்கல்கோட் மகாராஜிடம் அழைத்துச் சென்றார். விளக்கம். பித்தளையினுடைய தாய் பேசத் தொடங்கினாள். நீங்கள் உங்கள் மகனை சாய்பாபாவை காண ஷீரடிக்கு அழைத்துச் சென்றது போலவே உங்கள் தந்தை முதலிலே உங்களை அக்கல்கோட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்குள்ள மகாராஜாவும் ஒரு சித்த புருஷர், ஞானி, யோகி, தாராள குணம் கொண்டவர், மிகவும் பிரபலமானவர். உங்கள் தந்தையும் நன்னடத்தியிலே தூய்மையானவராக இருந்தார். யோகிராஜ் உங்கள் தந்தையின் வழிபாட்டை கண்டு மகிழ்ந்து தினசரி வழிபாட்டிற்காக 2 ரூபாய் காணிக்கையாக கொடுத்தார். அந்த 2 ரூபாயும் பல ஆண்டுகளாக உங்கள் தெய்வங்களிடம் இருந்தது. உங்கள் தந்தை அந்த 2 ரூபாயும் தவறாமல் வழிபட்டார். அவருடைய பக்தியை பற்றி எனக்கு மட்டுமே தெரியும். அவருக்கு பிறகு தெய்வங்களும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளும் குழந்தைகளினுடைய விளையாட்டு பொருள்களாக மாறின. கடவுள் பக்தி மறைந்து போனது. வழிபாடு ஒரு அவமானகரமான விஷயமாக கருதப்பட தொடங்கியது. கடவுள் பக்தி மறைந்து போனது. வழிபாடு ஒரு அவமானகரமான விஷயமாக கருதப்பட தொடங்கியது. வழிபாட்டினுடைய பொறுப்பு குழந்தைகள் மீது விழுந்தது. அப்படியானால் அந்த பணத்தை யார் செலுத்துவார்கள்? பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பணம் தொலைந்து போனது. அதை பற்றிய நினைவு முற்றிலுமாக அழிந்து போனது. நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் அக்கல்கோட் மகாராஜ் உன்னை சாய் வடிவிலே கண்டார். மறதியின் தடயங்களை அழித்து உன் துன்பங்களை தணிப்பதற்காகவே பாபா காணப்பட்டார். ஆகவே இனிமேல் உன்னுடைய வாதங்களை கைவிடு. பாபா உனக்கு கொடுத்த பணத்தை பக்தியுடன் வழிபடு. தன்னுடைய தாயின் கதையை கேட்டதும் பித்தளையினுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. சாயினுடைய பெருமையும் அவரது தரிசனத்தால் பெறக்கூடிய விரும்பிய பலன்களும் பித்தளையினுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தன. தன்னுடைய தாயின் வார்த்தைகளினுடைய அமுதம் பித்தளையினுடைய தொலைந்து போன உணர்ச்சிகளை தட்டி எழுப்பியது. அவன் தீர்மானித்தான், செய்ய வேண்டியது எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. இனிமேல் என் மகான்கள் விழித்து எழுந்தது போல நான் செயல்படுவேன். நமது கடந்த கால நற்பண்புகளால் தான் ஸ்ரீ சாய்பாபா போன்ற ஒரு தெய்வீக அவதாரத்தின் பெயர் நம்முடைய வாயிலே நிலைத்து நிற்கின்றது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பித்தளையினுடைய குடும்பத்திற்காக கொடுத்த பிரசாத சின்னம் அடுத்த தலைமுறையினராலும் பயன்படுத்தப்பட்டது. ஸ்ரீ சாய்பாபா அதன் மதிப்பை புதிய தலைமுறைக்கு விளக்க வேண்டியிருந்தது. அறியாமையின் காரணமாக நம்மிடம் உள்ள நற்பண்புகளை நாம் வீணடிக்கின்றோம். அத்தகைய நேரங்களிலே ஒரு உண்மையான சத்குரு மட்டுமே பக்தனை பேணுகின்றார். குறிப்பு: மகான்கள், கடவுளை போன்றவர்கள் தங்கள் பக்தர்களிடம் அண்டி இருப்பார்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.